இபிஎஸ் சசிகலா தினகரன் வந்து பிஜேபியோட அடிமைகள் ஆகிட்டாங்க. ரொம்ப நல்ல மனுஷர் புகழேந்தி. பட் ஈரோடு எலெக்ஷன்ல உங்களுடைய கூட்டணி யாருக்கு சார்? நீங்க அதை சரி, நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கவில்லை, ஓட்டளிப்போம். யாருக்கு என்பது ரகசியம் சார். அதிமுக எடப்பாடி ஒன்றிய கம்பெனியில தீவிரமா செயல்பட்டு இருக்கணும், சத்தியரமாவும் சொல்லியிருக்காங்க, நீங்களும் சொல்லியிருக்கீங்க. இந்த கூட்டணி வந்து இப்போ வந்து ஒன்று சேர்றது வந்து எவ்வளவு காலங்கள் இருக்காங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விஜய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்களால் உருவாக்கப்பட்டு மாண்புமிகு அம்மாவர்களால் யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக வளர்த்தெடுத்தார்கள். இன்றைக்கு அதிமுக சக்திகள் பிரிந்து கிடக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அனைத்து சக்திகளும் இணைந்தால் தான் எதிர்காலத்தில் எந்த தேர்தல் வந்தாலும் வெற்றி பெற முடியும் என்ற சூழல் இருக்கிறது என்று தெரிவித்துள்ளேன். ஐயா, இப்ப ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக வந்து போட்டியிடல, பின்வாங்கிட்டாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஏற்கனவே இது குறித்து நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு நடைபெறுகின்ற ஆட்சியினுடைய எதாச்சியாகவும் அதிகார துஷ்பிரயோகங்கள் இவையெல்லாம் அந்த தேர்தலில் நடைபெறுவதை வச்சு தேர்தலை அவங்கள் வேட்பாளரை நிறுத்தவில்லை. அதிமுக ஒன்றிணைந்த பிரகாரம் இபிஎஸ் வந்து அதுல இடம் பெறுவாங்க. இப்ப இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க வாக்களிப்புன்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப போட்டி போற மெயினான கட்சி வந்து டிஎம்கே இருக்காங்க. அப்ப நாம் தமிழர் தான் இருக்காங்க. இறுதிப்பட்டியல் வரட்டும்.